شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முசாபகத்துல் இஸ்லாஹ் ரமதான் மாத விசேட போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, முசாபகத்துல் இஸ்லாஹ் போட்டி நிகழ்ச்சியினுடைய இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக அல் குர்ஆன் சூரத்துல் கஸஸ் 77ஆம் வசனம் கூறக்கூடிய ஒரு சில உபதேசங்களை நாங்கள் பார்க்க முயற்சிப்போம். சூரத்துல் கஸஸ் 77ஆம் வசனம் எங்களை பார்த்து இவ்வாறு பேசுகின்றது: வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆகிரத வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக் வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். முதலாவதாக இந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய அர்த்தத்தை நாங்கள் பார்த்துவிட்டு இருப்போம். வலா வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆகிரா, அல்லாஹு தஆலா உனக்கு தந்ததை கொண்டு நீ மறுமையை தேடு. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இன்னும் இந்த உலகத்திலே உனக்கு இருக்கக்கூடிய பங்கை நீ மறந்து விடாதே. அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹு தஆலா உனக்கு எவ்வாறு நலவுகளை சொரிந்துள்ளானோ அதே போன்று நீயும் நலவுகளை செய். வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த், இந்த உலகத்திலே குழப்பம் விளைவிப்பதை நீ நாடி இருக்காதே. ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா குழப்பம் விளைவிப்பவர்களை விரும்புவது கிடையாது என்று இந்த குர்ஆன் வசனம் எங்களை பார்த்து குறிப்பிடுகிறது. மதிப்புக்குரிய உறவுகளே, இந்த குர்ஆன் வசனம் இந்த உலகத்தையே தன்னுடைய பொருளாதாரத்தால் ஆட்டி படைத்து கொண்டிருந்த அல்லாஹு தஆலா மோசமான மனிதர்களின் பட்டியலில் எங்களுக்கு படிப்பினையாக கூறக்கூடிய காரூனுடைய சம்பவத்தை குர்ஆன் சொல்லிக் கொண்டு வரும்போது இந்த வசனமும் இடம்பெறுகிறது. காரூனுக்கு அல்லாஹு தஆலா பல சொத்து செல்வங்களையும் அந்தஸ்துகளையும் கொடுத்து அதன் மூலமாக அவன் நல்ல கர்மங்களை புரிய வேண்டும் என்று அவனிடம் வேண்டப்பட்ட போது அவன் அதற்கு பதிலாக என்ன தெரியுமா கூறினான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, இந்த சொத்துக்கள், இந்த அந்தஸ்துகள் இவையெல்லாம் எனக்கு யாரும் தந்தவை கிடையாது, இது என்னுடைய அறிவால் நான் சேர்த்து கொண்ட விடயங்கள், என்னுடைய அறிவால் எனக்கு கிடைத்த விடயங்கள் என்று அவன் பெருமை பாராட்டி கொண்டிருந்தான். இந்த காரூனுடைய விடயத்திலே இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், எங்களுக்கு சொத்து செல்வங்கள் இருக்கும்போது அவற்றை வைத்து நாங்கள் அல்லாஹு தஆலாவின் பாதையில் செலவழிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே எங்களுடைய சொத்துக்களை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கப்பட போகிறோம். திருமிதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எங்களை பார்த்து இவ்வாறு குறிப்பிடுகிறது: நாளை மறுமையிலே எங்களுடைய சொத்துக்களை பற்றி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தான், எவ்வாறு செலவழித்தான் என்பது பற்றி கட்டாயமாக கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வது எங்களுடைய கட்டாய கடமையாக நாளை மறுமையில் இருக்கப் போகிறது. எனவே இந்த சொத்துக்களை நல்ல முறையில், அந்த சொத்துக்களின் மூலமாக நாளை மறுமைக்கான தேடலில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறது.
மதிப்புக்குரிய உறவுகளே, இந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு 4 உபதேசங்களை கூறுகிறான். அதிலே முதலாவது உபதேசம் வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆஹிரா. அல்லாஹு தஆலா உனக்கு சொரிந்துள்ள அருள்கள், நிஅமத்துகள் இவற்றை வைத்து நீ மறுமைக்கான தேடலில் ஈடுபட வேண்டும் என்பது அந்த முதலாவது உபதேசம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய சொத்துக்கள், செல்வங்கள், வெகுமதிகள், அந்தஸ்துகள் இவை அனைத்தையும் வைத்து நாங்கள் நாளை மறுமை நாளுக்காக தயார்படுத்தலில் ஈடுபட வேண்டும். நாளை மறுமை நாளுக்காக சேமித்தலில் ஈடுபட வேண்டும். எங்களுடைய சேமிப்பும் எங்களுடைய தயார்படுத்துதலும், நாங்கள் இந்த உலகத்தில் விதைக்கக்கூடிய நல்ல விடயங்களும் நாளை மறுமையில் எங்களுக்கு அறுவடை செய்ய முடியுமாக இருக்கும். எனவே வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா உனக்கு தந்திருக்கக்கூடிய விடயங்களை வைத்து நீ எதை தேட வேண்டும்? அத்தாரல் ஆஹிரா, மறுமையை தேட வேண்டும் என்று இந்த குர்ஆன் வசனத்தின் முதலாவது வசனம் எங்களுக்கு உபதேசமாக சொல்லுகிறது. முதலாவது உபதேசமாக இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு மறுமையை தேடுமாறு, மறுமைக்கான தேடலில் ஈடுபடுமாறு குறிப்பிடுகிறது. அதற்கடுத்ததாக இரண்டாவது உபதேசம் எங்களுக்கு எதை சொல்லுகிறது? வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உன்னுடைய உலகத்தின் பங்கை நீ மறந்து விடாதே. எங்களுடைய உலகத்தின் பங்கை மறந்து விடாதே என்ற இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு எதை வசியத்தாக சொல்கிறது என்று சொன்னால், நாங்கள் மறுமைக்கான தேடலில் ஈடுபடும் அதே வேளை இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கென்று சில பங்குகள் இருக்கின்றன, எங்களுக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன, நாங்கள் செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் இந்த உலகத்திலே மறந்துவிடவும் கூடாது. நாங்கள் இந்த உலகத்திலே இபாதத்துகளில் ஈடுபடுவது போலவே, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது போலவே, மறுமைக்கான தேடலில் ஈடுபடுவது போலவே இந்த உலகத்திலும் எங்களுடைய பங்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், நசீபுத் துன்யா என்றால் என்ன, உலகத்தின் அந்த பங்கை தேடுதல் என்றால் என்ன என்பதை சொல்லும் போது, ஹுவல் ஹலாலு குல்லுஹு, அது அனைத்து ஹலால்களும் தான் இந்த நசீபுத் துன்யா என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்வதாக அவர் குறிப்பிடுகிறார். நாங்கள் இந்த குர்ஆன் வசனத்திலே மிக முக்கியமான ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் பொதுவாகவே அவன் உலக இன்பங்களுக்கு, உலக அலங்காரங்களுக்கு அடிமையாக படைக்கப்பட்டுள்ளான். அப்படி இருக்கும்போது அல்லாஹு தஆலா நீ மறுமையை மறந்து விடாதே என்றல்லவா மனிதனுக்கு கூற வேண்டும். இந்த குர்ஆன் வசனம் நீ உலகத்தை மறந்து விடாதே என்று ஏன் கூறுகிறது? அப்படி என்று நாங்கள் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், யாராவது ஒருவருக்கு நாங்கள், அவருக்கு சொத்துக்கள் இருக்கின்றன, இந்த சொத்துக்களின் மூலமாக நீங்கள் மறுமைக்கான தேடலில் ஈடுபடுங்கள் என்று மாத்திரம் கூறினோம் என்று சொன்னால், நான் என்னுடைய உலக விடயங்களுக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய ஹலாலான விடயங்கள், எனது குடும்பத்துக்கு செலவழித்தல், எனது வியாபாரத்துக்காக நான் அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்காக செலவழித்தல், வியாபார நிலையத்துக்காக செலவழித்தல், இது போன்ற விடயங்களை நான் செய்ய முடியாதா என்று யோசிக்கக்கூடும். அதனால்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, நீ மறுமைக்கான தேடலில் ஈடுபட வேண்டும். அதே போன்று உலகத்துக்கான உன்னுடைய பங்கையும் நீ மறந்துவிடக்கூடாது. இந்த குர்ஆன் வசனத்தை பற்றி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுவல் அக்லு வஷ்ஷுர்பு மின் கைரி இஸ்ராஃபின், நாங்கள் உண்ண வேண்டும், பருக வேண்டும், வீண் விரயம் செய்துவிடக்கூடாது. நாங்கள் இந்த உலகத்துக்கான பங்குகளை நிறைவேற்றும் போது கட்டாயமாக நாங்கள் ஹலாலான முறையிலே இந்த உலக வாழ்க்கைக்கு எவையெல்லாம் தேவையோ அந்த விடயங்களை செலவழிப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி அளிக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இதிலே புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இஸ்லாம் என்பது நடுநிலையான மார்க்கம். அது இபாதத்துடைய விடயங்களாக இருந்தாலும், உலகத்தினுடைய விடயங்களாக இருந்தாலும், எதிலும் எல்லை மீறி எங்களை செல்ல விடாது. அது மார்க்க விடயங்களிலும் எல்லை மீற முடியாது, மறுபக்கமாக உலக விடயங்களிலும் எல்லை மீற முடியாது. மார்க்க விடயங்களிலும் பொடுபோக்காக இருந்து விட முடியாது, உலக விடயங்களிலும் பொடுபோக்காக இருந்து விட முடியாது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களிலும், எமது எல்லா செயற்பாடுகளிலும் நாங்கள் நடுநிலை பேண வேண்டும் என்பதற்கான ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்துகள் எவ்வாறு இருந்தன என்பது பற்றி
கேள்விப்பட்ட ஒரு சில வாலிபர்கள் அவர்கள் கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பிடும் போது நாங்கள் எங்கே இருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் நிலையிலே அவர் இவ்வாறெல்லாம் அமல் இபாதத்துகளில் மிகவும் கவனமாக கரிசனை செலுத்தி ஈடுபடுகிறார் என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்று யோசித்த அந்த வாலிபர்களில் ஒருவர் முடிவு செய்கிறார், அமா அன ஃபஇன்னி உஸல்லில் லைல அபதா, நிச்சயமாக நான் இரவு முழுக்க நின்று வணங்கப் போகிறேன். அடுத்தவர் சொல்லுகிறார், வ அன அசூமுத் தஹ்ர வலா உஃப்திர், நான் காலம் முழுக்க நோன்பிருக்க போகிறேன், அந்த நோன்பை விடப்போவது கிடையாது என்கிறார். அடுத்த வாலிபர் சொல்லுகிறார், அன அத்தஸிலுன் நிசா ஃபலா அத்தஸவ்வஜு அபதா, நான் பெண்களிலிருந்து ஒதுங்கி இருக்க போகிறேன், ஒருபோதும் நான் திருமணம் செய்ய போவது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்தை பார்த்து நாங்களும் இபாதத் செய்ய வேண்டும், அதில் ஆர்வமாக ஈடுபட வேண்டும் என்று இந்த வாலிபர்கள் முடிவு செய்து இபாதத்துகளிலே அவர்கள் எல்லை மீறி போகும் ஒரு நிலைக்கு போகிறார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. வந்து கூறினார்கள், நீங்கள் தானே இவ்வாறெல்லாம் சொல்லியிருந்தீர்கள், இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் தானே சொல்லியிருந்தீர்கள். அமா வல்லாஹி இன்னீ லஅக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, நிச்சயமாக உங்களை விட நான் அல்லாஹுக்கு தக்வா உள்ளவனாகவும் பயபக்தி உள்ளவனாகவும் இருக்கிறேன். ஆனாலும் லாகின்னி அசூமு வ உஃப்திர், நான் நோன்பிருக்கிறேன், நோன்பை விடுகிறேன். வ உஸல்லி வ அர்குத், நான் தொழுகிறேன், நான் தூங்குகிறேன். வ அத்தஸவ்வஜுன் நிசா, நான் பெண்களை திருமணம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்ன தெரியுமா? ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய சுன்னத்தை, என்னுடைய இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. மார்க்க விடயங்களிலேயாக இருந்தாலும் இபாதத்துகளிலேயாக இருந்தாலும் நாங்கள் நடுநிலை பேண வேண்டும் என்பதை எங்களுக்கு போதித்த மார்க்கம் தான் இஸ்லாம். எனவே நாங்கள் மறுமைக்கான தேடலில் ஈடுபடுவது போலவே எங்களுடைய உலகுக்கான பங்கொன்று இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. உலக இன்பங்களிலும் மூழ்கிவிட முடியாது, மறுமைக்கான தேடலிலும் முழுமையாக ஈடுபடுத்தி உலகை மறந்து வாழ்ந்துவிடவும் முடியாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது. அதே போன்று மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு மூன்றாவதாக சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு உபதேசம் தான் வ அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹு தஆலா உனக்கு எவ்வாறு நலவுகளை சொரிந்திருக்கிறானோ அதே போன்று நீயும் நலவுகளை செய் என்பது இதே குர்ஆன் வசனத்துக்கு ஒப்பாக சூரத்துர் ரஹ்மான் 60வது வசனம் இவ்வாறு குறிப்பிடுகிறது, ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், ஒரு நலவுக்கான பிரதி உபகாரம் இன்னொரு நலவை தவிர வேறு இருக்கிறதா என்ற அந்த குர்ஆன் வசனம் மிக அழகான ஒரு கேள்வியை கேட்கிறது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல நலவுகளை சொரிந்திருக்கிறான், பல நிஅமத்துகளை செய்திருக்கிறான். இந்த நிஅமத்துக்களுக்கெல்லாம் நாங்கள் அனுபவிப்பதை போலவே நாங்களும் பல நலவுகளை, பல நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் மிக அழகாக குறிப்பிடுகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டபடி காரூனுடைய விடயத்திலும் அவனுக்கு அல்லாஹு தஆலா பல நலவுகளை சொரிந்து அதன் மூலமாக மக்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய பல சேவைகளை அவன் செய்ய வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் அவனுக்கு உபதேசமாக சொன்னது. எங்களுக்கும் சொல்லுகிறது, எங்களுக்கு சொத்து செல்வங்கள் இருக்கும், அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், எங்களுடைய அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை பயன்படுத்தி என்ன நலவுகளை எங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த நலவுகளை கட்டாயமாக நாங்கள் செய்தாக வேண்டும். அந்த நலவுகளை செய்யுமாறு இந்த குர்ஆன் வசனம் எங்களிடம் வேண்டி நிற்கிறது. அதே போல குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம், சூரத்துன் நூர் 22ஆம் வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, மக்களுக்கு மன்னிப்பளிக்குமாறு, எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை, அநியாயம் செய்தவர்களை, கேடு விளைவித்தவர்களுக்கு மன்னிப்பளிக்குமாறு அந்த குர்ஆன் வசனம் சொல்லிவிட்டு எங்களை பார்த்து கேட்கிறது, அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு மன்னிப்பை தருவதை, உங்களுக்கு மக்ஃபிரத்தை தருவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அந்த குர்ஆன் வசனம் கேட்பதன் மூலமாக நாங்கள் மக்களுக்கு மன்னிப்பை கொடுக்கும் போது அல்லாஹு தஆலா மறுபக்கத்தால் எங்களுக்கு மன்னிப்பை தருகிறான். நாங்கள் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கும் போது மறுபக்கத்தால் அல்லாஹு தஆலா எங்களுடைய குறையை மறைக்கிறான்.
இப்படி நாங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு நலவுகளை சொரிந்திருக்கும் போது நாங்களும் மற்றவர்களுக்கு நலவு செய்யும் பழக்கத்தை எங்களிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய உறவுகளே, இந்த குர்ஆன் வசனம் 4வதாக எங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபதேசம்தான் மக்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என்பதைப் போலவே வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்ல், இந்த உலகத்திலே குழப்பம் விளைவிக்க வேண்டாம், குழப்பம் விளைவிப்பதற்கு நீங்கள் நாட வேண்டாம். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பம் விளைவிப்பவர்களை அல்லாஹு தஆலா விரும்புவது கிடையாது என்ற விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் மக்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என்பதைப் போலவே மறுபக்கமாக ஒரு காலமும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இடத்திலும் மக்களுக்கு இடைஞ்சலாக தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களாக, சமூகத்திலே பிளவுகளை உண்டு பண்ணக்கூடியவர்களாக, சமூகத்திலே மக்களுக்கு மத்தியிலே ஃபித்னாக்களை உண்டு பண்ணக்கூடியவர்களாக, பிறரை பற்றி மக்களிடம் மோசமாக கதைக்கக்கூடியவர்களாக இப்படி நாங்கள் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. எனவே இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு முக்கியமான 4 உபதேசங்களை சொல்லுகிறது. மறுமைக்கான தேடலில் ஈடுபடுமாறு சொல்லுகிறது, உலகத்தை மறந்துவிடவும் வேண்டாம் என்று சொல்லுகிறது, நாங்கள் நலவுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது, குழப்பம் விளைவிப்பதை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இதுபோன்று இன்னும் எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு மிக அழகான உபதேசங்களை, வாழ்க்கை தத்துவங்களை, வாழ்க்கைக்கான பாடங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றன. அந்த குர்ஆன் வசனங்களை படிப்போம், அவற்றின் மூலமாக நாங்கள் பிரயோசனம் எடுப்போம். இமாமுனா அஷ்ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், வலாக்கின் ஐனல் முத்ததப்பிரோன், இந்த குர்ஆனுடைய வசனங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு, அதை நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முன்வருபவர்கள் எங்கே? அதே போன்று இந்த வற்றாத நீரூட்டிலிருந்து நீரருந்தக்கூடியவர்கள், அதிலிருந்து பிரயோசனம் எடுக்கக்கூடியவர்கள் எங்கே என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள். இந்த குர்ஆன் என்பது எங்களுடைய இம்மை வாழ்க்கையாக இருக்கலாம், மறுமை வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இந்த எல்லாவற்றுக்கும் மிக அழகான வழிகாட்டல்களை, வாழ்க்கை தத்துவங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அவற்றை தேடி படிப்போம். அதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஆகுவோம். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.